ப்ரொஜெக்டைல் மோஷன் பார்க்கலாம். ப்ரொஜெக்டைல் மோஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்டை நம்ம த்ரோ பண்ண சொல்ல ஒரு இனிஷியல் வெலாசிட்டியோட த்ரோ பண்ணுவோம். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கிரிக்கெட் எடுத்துங்க, ஒரு பவுலர் வந்து ஒரு பாலை தூக்கி போடுறாருன்னா ஒரு இனிஷியல் வெலாசிட்டியோட தூக்கி போடுவார், ஓகேங்களா? அப்புறம் அதுக்கு கொஞ்சம் தூரம் ஹாரிசான்டலாக ட்ராவல் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எந்த ஃபோர்ஸும் ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் ஃபோர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விட்டுருவோம். அதுக்கப்புறம் கிராவிட்டியால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆரம்பிக்கும். இதுதான் ப்ரொஜெக்டைல் மோஷன். When an object is thrown in air with some initial velocity and then allowed to move under the action of gravity alone, the object is known as projectile. ஒரு இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துட்டு நம்ம விட்டுட்ட பிறகு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஹாரிசான்டலாக மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிராவிட்டியால் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மோஷன் தான் நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷன் சொல்லுவோம். இப்போது ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம இனிஷியல் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா அதுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் வெலாசிட்டிஸ் அது மேலே ஆக்ட் ஆகுது. ஒன்று வந்து ஹாரிசான்டல் வெலாசிட்டி, நம்ம முதல்ல கொடுக்குறோம்ல, போட்ட உடனே நம்மளுக்கு கீழே விழுறதில்ல. ஒரு பவுலர் போடுறாருன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட ஹைட்லேருந்து நின்றுட்டு போடுவார். அப்போ வந்து அது ஹாரிசான்டலாக எது வேணாலும் எடுத்துக்கலாம். நாட் ஒன்லி பால், ஒரு ஷார்ட் புட், ஒரு ஜாவ்லின் த்ரோ, இல்லை ஒரு புல்லட் வந்து ஒரு ரீஃபல்லேருந்து போகுது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஹாரிசான்டலாக போயிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த இனிஷியல் வெலாசிட்டி முடிஞ்ச பிறகு இந்த வெர்டிகல் வெலாசிட்டி டியூ டு த கிராவிட்டி இந்த பக்கம் மூவ் ஆகும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே 2 டைப்ஸ் ஆஃப் வெலாசிட்டிஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்று வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி அண்ட் another one is vertical velocity. அதான் இங்கே பார்க்குறோம். A projectile moves under the combined effect of 2 velocities. One வந்து a uniform velocity in horizontal direction which will not change. முக்கியமான பாயிண்ட்டு, யூனிஃபார்ம் ஹாரிசான்டலில் இருக்கிற வெலாசிட்டி நம்ம கொடுக்குறோம்ல இனிஷியல் வெலாசிட்டி, அப்போ ஹாரிசான்டலாக ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இங்கே மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பால் வந்து டியூ டு கிராவிட்டியால் இப்படி கீழ் நோக்கி மூவ் ஆகுது. ஸோ இந்த ஹாரிசான்டல் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மாறாது, which will not change. இது வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா த்ரூஅவுட் த டெரிவேஷனுக்கு நம்மளுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னது, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலைன்னா என்னது, நம்மளுக்கு அண்டர்ஸ்டுட் ஆக்ஸலரேஷன் வந்து இல்லை, 0. ஸோ சின்ஸ் velocity change of velocity with respect to time தான் acceleration தெரியும். ஸோ இங்கே வந்து ஹாரிசான்டலாக உங்களுக்கு வெலாசிட்டி மாறாததுனால ஆக்ஸலரேஷன் வந்து ஹாரிசான்டலாக 0. அதுக்கப்புறம் வெர்டிக்கலாக ஒரு வெலாசிட்டி ஆக்ட் ஆகுது, அது வந்து டியூ டு கிராவிட்டி. அப்போ இங்கே என்னது, ஆக்ஸலரேஷன் G, ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டியால் தான் இந்த பால் ஆக்ட் ஆகுது. ஸோ அடுத்தது வந்து ஹாரிசான்டல் வெலாசிட்டி, அடுத்தது வெர்டிக்கல் வெலாசிட்டி. யூனிஃபார்ம்லி சேஞ்சிங் வெலாசிட்டி இன் வெர்டிக்கல் டைரக்ஷன். இந்த ஹாரிசான்டல் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகாது, பட் வெர்டிக்கல் வெலாசிட்டி வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும். So vertical velocity will change. So 2 types of velocity are acting on projectile motion. One is uniform velocity, another one is vertical velocity. Projectile motion. So projectile motionல 2 types இருக்கு. ஒன்று வந்து horizontal projection, ஒன்று angular projection. ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ண சொல்லும், அந்த ஆப்ஜெக்ட் எப்படி போகுது, அந்த பாத் எப்படி இருக்கிறது ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷன். ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன்னா நீங்கள் அதாவது ஒரு ஹைட்டில் இல்லாமல் தரையிலேருந்தே தூக்கி போட்டால் அந்த ஆப்ஜெக்ட் எப்படி மூவ் ஆகுதுன்றது ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன். ஒரு குட் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு, ஒரு கிரிக்கெட்டர் வந்து பவுலர்னு வச்சுங்க, பால் போடுறப்ப அப்போ ஒரு ஹைட்லேருந்து ஒரு பாலை தூக்கி போடுறாரு, தான் பிச்சுன்னு வச்சுங்க. ஸோ தூக்கி போடுறாரு, அப்போ பால் எப்படி போகும், முதல்ல ஒரு கொஞ்சம் ஹாரிசான்டலாக போயிட்டு அப்புறமா வெர்டிக்கலாக போகும், ஓகேங்களா? ஸோ பவுலர் வந்து பாலை தூக்கி போடுறது நீங்கள் ரீப்ளேலாம் பார்ப்பீங்க, அது ஒரு மோஷன் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்புறம் கீழே விழுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷன். இதே ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன்னா பேட்ஸ்மேன் வந்து பால் அடித்தா எப்படி இருக்கும், தூக்குவாங்க இல்லைங்களா? ஸோ ஒரு ஆங்கிளை ஏற்படுத்தும் பிச்சு கூட. ஸோ இந்த ஒரு ஆங்கிள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் வந்து ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து தூக்கி போட்டால் அது ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷன், தரையிலேருந்து போட்டால் அது வந்து ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன். அடுத்து இப்போ இந்த ஒவ்வொரு ப்ரொஜெக்ஷனுக்கும் நம்ம டேர்ம்ஸ் பார்த்துட்டு அதில் என்ன டெரிவேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல ப்ரொஜெக்டைல் இன் ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷன். ஸோ இதில் டேர்ம்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாம். ட்ரெஜெக்டரின்னா என்னன்னா the path followed by the particle. இப்போ இங்கேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பாலை தூக்கி போடுறோன்னா அது எப்படி போயிட்டு பிச்சு அதாவது கிரவுண்டை ஹிட் பண்ணுதோ அது வந்து ட்ரெஜெக்டரி. ஸோ இந்த பாத் ஃபுல்லாக இந்த பாத் ஆப்ஜெக்ட் இப்படி ஃபுல்லாக மூவ் ஆகுது இல்லையா, ஸோ இந்த பாத் தான் ட்ரெஜெக்டரி. ஸோ த பாத் ஃபாலோட் பை த பார்ட்டிகல் இஸ் நோன் அஸ் ட்ரெஜெக்டரி. அடுத்து டைம் ஆஃப் ஃப்ளைட். இப்போ எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது, ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போட்டோன்னா அந்த ட்ராஜெக்டரி பார்த்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதுதான் டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ த டைம் டேக்கன் ஃபார் த ப்ரொஜெக்டைல் டு கம்ப்ளீட் இட்ஸ் ட்ராஜெக்டரி ஆர் டைம் டேக்கன் பை த ப்ரொஜெக்டைல் டு ஹிட் த கிரவுண்ட் இஸ் கால்ட் டைம் ஆஃப் ஃப்ளைட்.
ஸோ இப்போ ட்ராஜெக்டரி பார்த்தோம், டைம் ஆஃப் ஃப்ளைட். அடுத்து ஹாரிசான்டல் ரேஞ்ச். ஹாரிசான்டல் ரேஞ்சுனா ஒன்றும் இல்லை, இந்த இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது நம்ம த்ரோ பண்ணுறோம்ல ஆப்ஜெக்ட், அதோட ஃபூட்லேருந்து நம்ம போய் ஹிட் ஆகுதுல கிரவுண்டு, அது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நமக்கு ரேஞ்ச். ஸோ இந்த இதில் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இங்கேருந்து இங்கே வருது, இந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு ரேஞ்ச். ஓகேவா? த ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த ப்ரொஜெக்டைல் ஃப்ரம் த ஃபூட் ஆஃப் த டவர் டு த பாயிண்ட் வேர் த ப்ரொஜெக்டைல் ஹிட்ஸ் த கிரவுண்ட் இஸ் கால்ட் ஹாரிசான்டல் ரேஞ்ச். அதாவது ஸ்டார்டிங், இப்போ நம்ம ஒரு ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷன்னா அதோட ஃபூட்லேருந்து தூக்கி போகிறது தான் உங்களுக்கு ரேஞ்சு. இதுலேருந்து நம்ம தரையிலேருந்து தான் தூக்கி போடுவோம் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷனில். ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட் போய் கிரவுண்டை ஹிட் பண்ணுற வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ரேஞ்ச். என்னென்னு பார்க்கலாம். At any instant t, the projectile has velocity component along both x-axis and y-axis. The resultant of these two components gives the velocity of the projectile at that instant of time. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹாரிசான்டல் வெலாசிட்டி இருக்கும், வெர்டிகல் வெலாசிட்டி இருக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு ரிசல்டன்ட் வெலாசிட்டி கொடுக்கும். சரிங்களா? ரிசல்ட் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்னன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லையும் இந்த ரெண்டு வெலாசிட்டியும் வச்சு நம்ம ரிசல்டன்ட் வெலாசிட்டியை கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஹாரிசான்டல் வெலாசிட்டியில் நம்ம ட்ரெஜெக்டரி பார்த்தாச்சு. இப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டின்னு என்ன, டைம் ஆஃப் ஃப்ளைட் என்ன, அதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு ஹாரிசான்டல் வெலாசிட்டி, ஹாரிசான்டல் ப்ரொஜெக்டைல் மோஷன்னா என்ன, நம்ம ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறப்போ கிடைக்கிற ப்ரொஜெக்டைல் மோஷனை பற்றி படிக்கிறது தான் ஹாரிசான்டல் ப்ரொஜெக்டைல் மோஷன். ஸோ இதில் எப்போவுமே ஒரு இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து தான் நம்ம த்ரோ பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம யூன்னு எடுத்துக்கலாம், இனிஷியல் வெலாசிட்டி யூ. இப்போ இந்த ஹைட் ஆஃப் த டவர் வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஆக்சலரேஷன் டியூட்டி ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஹாரிசான்டலாக மூவ் ஆகும், அப்புறம் வெர்டிகலாக மூவ் ஆகும் இல்லைங்களா? ஸோ அது எதால் மூவ் ஆகுது, கிராவிட்டியால் மூவ் ஆகுது. ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை நம்ம ஜின்னு எடுத்துக்கலாம். த ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த பால் இஸ் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி இஸ் எக்ஸ். ஸோ ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறத எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதுவே த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் வெர்டிகலாக ட்ராவல் பண்ணுறத வந்து நம்ம ஒய்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இனிஷியல் ஹாரிசான்டல் வெலாசிட்டி, ஸோ நம்ம பர்டிகுலர் வெலாசிட்டி கொடுத்துருப்போம், அந்த இனிஷியல் ஹாரிசான்டல் வெலாசிட்டி இது வரைக்கும் யூஎக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போன பிறகு நம்மளுக்கு கிராவிட்டியால் இந்த வெலாசிட்டி மாறும், அது இனிஷியல் வெர்டிகல் வெலாசிட்டின்னு வச்சுக்கலாம், யூஒய். ஓகேங்களா? முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இனிஷியல் ஹாரிசான்டல் வெலாசிட்டி யூஎக்ஸ், இது வந்து த்ரூ அவுட் த மோஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட்னா என்ன, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெலாசிட்டி மாறலைன்னா நமக்கு ஆக்சலரேஷன் அங்கே ஜீரோவாக இருக்கும். ஸோ இந்த ஹாரிசான்டல் வெலாசிட்டி எல்லாத்துலேயுமே நமக்கு ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருக்கும், ஏன்னா வெலாசிட்டி மாறல. அதுவே வெர்டிகல் வெலாசிட்டியில் நம்மளுக்கு ஆக்சலரேஷன் வந்து ஜி, ஏன்னா கிராவிட்டியை பொறுத்து ஆக்சலரேஷன் மாறிட்டே இருக்குது. ஓகேங்களா? இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு இந்த டெரிவேஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோஷன் அலாங் ஹாரிசான்டல் டைரக்ஷனை பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி இனிஷியல் வெலாசிட்டி யூஎக்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த மோஷன். ஸோ யூஎக்ஸ் வந்து நமக்கு த்ரூ அவுட் த மோஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த ப்ரொஜெக்டைல் அட் அ டைம் டி இஸ் கிவன் பை த ஈக்குவேஷன். ஸோ நம்ம இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை எடுத்துக்கலாம். எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். நம்ம வந்து எக்ஸ், அதாவது ஹாரிசான்டல் டைரக்ஷனில் பார்க்கறதுனால டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எஸ்ஸை வந்து எப்படி எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ யூ வந்து ஹாரிசான்டல் டைரக்ஷனில் இனிஷியல் வெலாசிட்டி நம்ம என்ன பார்த்தோம், இனிஷியல் ஹாரிசான்டல் வெலாசிட்டி யூஎக்ஸ். ஸோ யூக்கு பதில் யூஎக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், டி அப்படியே இருக்கும், ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்ன்ற ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் இந்த நம்ம கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எழுதலாம். ஸோ எஸ் இதை வந்து எக்ஸ் டைரக்ஷன்றதுனால டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு எக்ஸ்னு எடுத்துக்கணும், இனிஷியல் வெலாசிட்டி யூக்கு பதில் யூஎக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம், மீதி அப்படியே இருக்குது. இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஹாரிசான்டல் வெலாசிட்டி வந்து மாறாது, வெலாசிட்டி மாறாதனால அந்த இடத்துல ஆக்சலரேஷன் இருக்காது. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான் உங்களுக்கு என்ன, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ன்றதுனால தான் உங்களுக்கு ஆக்சலரேஷன். இங்கே உங்களுக்கு வெலாசிட்டி மாறாதனால ஆக்சலரேஷன் வந்து என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ஸோ ஏக்கு பதில் ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டேர்ம் அப்படியே நம்மளுக்கு வேனிஷ் ஆகிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ்டி. ஸோ எக்ஸில் மோஷன் அலாங் த ஹாரிசான்டல் டைரக்ஷன் என்னது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் ஆஃப் டி. ஸோ மோஷன் அலாங் டவுன்வர்ட் டைரக்ஷன், இப்போ ஹாரிசான்டல் டைரக்ஷனில் என்ன பார்த்தோம், இப்போ மோஷன் அலாங் டவுன்வர்ட் டைரக்ஷன் வெர்டிகல் டைரக்ஷனில் பார்க்கலாம். இப்போ இனிஷியல் வெர்டிகல் வெலாசிட்டி நமக்கு தெரியும் யூஒய்.
ஸ்டார்டிங்கில் இந்த பாயிண்டில் வெர்டிக்கல் வெலாசிட்டி ஆக்ட் ஆகுது, கிராவிட்டி ஆக்ட் ஆகாது. ஏன்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போகிற வரைக்கும் அந்த வெலாசிட்டி இருக்கிறதுனால தான் நமக்கு பால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் ஆகுது. ஸோ இட் இஸ் அண்டர்ஸ்டுட் இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நமக்கு வெர்டிக்கல் வெலாசிட்டி, அதாவது கிராவிட்டியால் ஏற்படுற வெலாசிட்டி சேஞ்சு ஏற்படாது. ஸோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வெலாசிட்டி ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எடுத்துக்கலாம், வெர்டிக்கல் வெலாசிட்டி வந்து ஜீரோன்னு எடுத்துக்கலாம். ஸோ இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி ui ஜீரோன்னு எடுத்துக்கலாம். ஆக்சிலரேஷன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், a is equal to g, வெர்டிக்கல் டைரக்ஷனில் g, ஹாரிசான்டல் டைரக்ஷனில் தான் நம்மளுக்கு ஆக்சிலரேஷன் ஜீரோ, ஆனால் வெர்டிக்கல் டைரக்ஷனில் g, சரிங்களா? ஸோ ஆக்சிலரேஷன் a is equal to g. அகைன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை எடுத்துக்கிறோன்னா s is equal to ut plus half at ஸ்கொயர். இது மோஷன் அலாங் y டைரக்ஷன்றதுனால எஸ்ஸுக்கு பதில் y சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதே மாதிரி இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி ui t plus half ஏக்கு பதில் என்ன போடலாம், gt ஸ்கொயர்னு போடலாம். நான் இப்போ சொன்னோம் ui ஜீரோன்றதுனால uiக்கு பதில் ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டேர்ம் அப்படியே போயிடும். ஸோ y is equal to half gt ஸ்கொயர். ஸோ y is equal to half gt ஸ்கொயர். ஹாரிசான்டல் டைரக்ஷனில் எக்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, ஈக்குவேஷன் 1ல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ்டி. ஸோ இதுலேருந்து டீயை நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லையா, டி இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் டவுன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் எக்ஸ் பை யூஎக்ஸ் ஆகிடும். ஸோ டி ஈக்குவல் டு எக்ஸ் பை யூஎக்ஸ். ஸோ இந்த டீயோட வேல்யூவை எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஜி, டீக்கு பதில் எக்ஸ் பை யூஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ டி ஸ்கொயர்ன்றதுனால இது ஹோல் ஸ்கொயர் பண்ணிடுறோம். ஸோ ஆஃப் g இப்போ ஸ்கொயர் எடுத்துகிட்டு வந்தால் எக்ஸ் ஸ்கொயர் யூஎக்ஸ் ஸ்கொயர். இப்போது இந்த ஜி டூ யூஎக்ஸ் ஸ்கொயர் இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, இதெல்லாம் மாறாது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான் நம்மளுக்கு வேரி ஆகும். ஸோ அது ஒரு வேரியபிள். ஸோ கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் ஒன்றா எடுத்துகிட்டு வந்துட்டுனா ஜி பை யூஎக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இது மொத்தம் கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் நான் கேன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த ஃபுல்லாக இந்த டேர்மை நான் கேன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஃபுல்லாக கேன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் கே எக்ஸ் ஸ்கொயர். So k is equal to g by 2 ux square. So இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்களா உங்களுக்கு எந்த ஃபார்மில் இருக்குது, y equal to ax square, ஈக்குவேஷன் ஆஃப் அ பேரபோலா பார்த்துப்பீங்க மேக்ஸில். ஸோ ஒரு பேரபோலிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்கிறதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன கன்க்ளூட் பண்ணலாம், ப்ரொஜெக்டைல் மோஷன், ஹாரிசான்டல் ப்ரொஜெக்டைல் மோஷன் எப்படி இருக்கும், ஒரு பேரபோலாவாக இருக்கும் அப்படின்றத நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட் பார்க்கலாம். டைம் ஆஃப் ஃப்ளைட்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு இந்த ஸ்டார்டிங் ட்ராஜெக்டரி ஸ்டார்ட் ஆகி அந்த கிரவுண்டை ஹிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ லெட் டி பி த டைம் டேக்கன் பை த ப்ரொஜெக்டைல் டு ஹிட் த கிரவுண்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு டீன்னு எடுத்துக்கிட்டோன்னா டி பி த டைம் ஆஃப் ஃப்ளைட்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ சாரி, டி பி த டைம் டேக்கன் பை த ப்ரொஜெக்டைல் டு ஹிட் த கிரவுண்ட்னு எடுத்துக்கலாம். அகைன் ஈக்குவேஷன் மோஷன் sy is equal to uy, நம்ம வெர்டிக்கல் டைரக்ஷனில் எடுத்துக்கிறோம், கீழே வருது இல்லையா அதனால் வெர்டிக்கல் எடுத்துக்கிறோம். sy is equal to uyt plus half at ஸ்கொயர். நான் சொல்லிட்டே ஏற்கனவே இனிஷியலாக இருக்கிறப்போ வெர்டிக்கல் வெலாசிட்டி ஜீரோ, டைம் டேக்கன் இஸ் t அண்ட் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வெர்டிக்கல் டைரக்ஷனில் g. ஸோ இதெல்லாம் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஹைட் எவ்வளோ sy ஹெச் இல்லையா, ஸோ ஹெச்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு uy வந்து ஜீரோன்றதுனால இந்த டேர்ம் அப்படியே ஜீரோ ஆகிடும். அப்புறம் ஆஃப் ஜிடி ஸ்கொயர், ஏக்கு பதில் ஜி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆஃப் ஜிடி ஸ்கொயர். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஜிடி ஸ்கொயர். ஸோ இதுலேருந்து டி ஸ்கொயர் என்ன வரும், டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2h by g ஆயிடுது. ஸோ நமக்கு டி வேணா ரூட் எடுத்தால் நம்மளுக்கு டைம் ஆஃப் ஃப்ளைட் கிடச்சிடும். டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2h by g. Thus, the time of flight for the projectile motion depends on the height of the tower. So, இது எப்படி பார்த்தாவே தெரியுது, என்னென்ன இருக்குதுல, height of the tower இருக்குது, acceleration due to gravity இருக்குது. So, time of the flight எது பொறுத்து இருக்குது, directly proportional to height of the tower and inversely proportional to the acceleration due to gravity. So, thus the time of the flight for the projectile motion depends on the height of the tower but is independent of the horizontal velocity of the projection. So, velocity இந்த termல வராதனால height of the tower தான் இந்த time of flight decide பண்ணுது. ஸோ ஹாரிசான்டல் ரேஞ்ச்னா நான் முதலே சொல்லிட்டேன், அந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டவரோட பாட்டம்லேருந்து நம்மளுக்கு ப்ரொஜெக்டைல் இந்த கிரவுண்டை ஹிட் பண்ணுற வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு என்னது ரேஞ்ச். ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் half at ஸ்கொயர். ஸோ ஹாரிசான்டல்ன்றதுனால நம்ம எஸ்எக்ஸ்னு எக்ஸ், ஹாரிசான்டல் டைரக்ஷனாக எக்ஸ், வெர்டிக்கல் டைரக்ஷனாக ஒய். ஸோ எஸ்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ்டி ப்ளஸ் half at ஸ்கொயர். எஸ்எக்ஸ்ன்றது என்னது, இப்போ ரேஞ்சு கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ்எக்ஸை நம்ம ஆர்னு எடுத்துக்கலாம், யூஎக்ஸ் வந்து யூன்னு எடுத்துக்கலாம்.
நான் ஏற்கனவே சொன்னேன் ஹாரிசான்டல் டைரக்ஷனில் நம்ம ஆக்சலரேஷன் எப்பவுமே ஜீரோன்னு எடுத்துக்கணும். ஸோ a is equal to 0, t is the time of flight. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த ஹாரிசான்டல் ரேஞ்ச் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், ux பதில் u ஆகிடும். இந்த a வந்து ஜீரோன்றதுனால இந்த டேர்ம் அப்படியே போயிடும். ஸோ எஸ்ஸுக்கு பதில் r is equal to ut. u இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் டீன்னு எடுத்துனா ut. இப்போது t நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம், டைம் ஆஃப் ஃப்ளைட் t is equal to root of 2h/g. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், r is equal to u into root of 2h/g. ஸோ திஸ் gives me the range of the horizontal range நம்மளுக்கு இது மூலம் கிடைச்சது. ஸோ r is equal to u into root of 2h/g. ஸோ ரிசல்டன்ட் வெலாசிட்டி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ ஹாரிசான்டல் வெலாசிட்டியும் வெர்டிகல் வெலாசிட்டியும் இருக்குது. ஸோ இந்த அதோட ரிசல்டன்ட் எந்த டைரெக்ஷனில் போகுதோ அப்படி தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ யூஎக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இது ஜாயின் பண்ணோன்னா தான் நம்மளுக்கு டைரெக்ஷன் கிடைக்குது. இப்போ இது விஎக்ஸ்னா இதுவும் விஎக்ஸ் ஆகும், இது விஐனா இதுவும் விஒய். ஸோ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இதெல்லாம் நம்ம முதல்ல இந்த கைனமேட்டிக்ஸ் ஸ்டார்டிங்லேயே இதை பற்றியெல்லாம் நிறைய படிச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து ரேஞ்சு கண்டுபிடிக்கலாம். இந்த வெலாசிட்டி காம்போனென்ட் அட் எனி டி அலாங் ஹாரிசான்டல் எக்ஸ் ஆக்சிஸ், எந்த டைம்லையும் நம்மளோட ரேஞ்சை நம்மளோட ரிசல்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஹாரிசான்டல் டைரெக்ஷனில் எப்படி எடுத்துக்கலாம், விஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் ப்ளஸ் ஏஎக்ஸ்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ யூஎக்ஸ் வந்து நியூன்னு எடுத்துக்கிட்டு ஏ ஹாரிசான்டல் டைரெக்ஷனில் ஏ எப்பவுமே ஜீரோ தானே. ஸோ ஜீரோன்னு எடுத்துக்கிட்டா என்ன ஆகும், விஎக்ஸ் நம்ம விஎக்ஸில் வெலாசிட்டி அதாவது வெர்டிகல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறோம், விஎக்ஸ் ஈக்குவல் டு யூ மட்டும் இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஈக்குவேஷன் வந்து வி இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடின்னு ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் இருக்கு இல்லையா, அந்த இதுல நம்ம வி இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. ஸோ அந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ விக்கு பதில் விஎக்ஸ், யூக்கு பதில் யூஎக்ஸ், ஏக்கு பதில் ஏஎக்ஸ். ஏன்றது ஆக்சலரேஷன் ஜீரோ ஹாரிசான்டல்ன்றதுனால நம்ம ஜீரோன்னு எடுத்துகிட்டு இந்த ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது விஎக்ஸ் ஹாரிசான்டல் டைரெக்ஷனில் விஎக்ஸ் ஈக்குவல் டு யூ. இப்போ vertical component vy பார்க்கலாம். the component of velocity along vertical direction that is y axis is equal to திருப்பி v is equal to u plus at இருக்குல்லையா, அந்த ஈக்குவேஷனில் vyன்னு எடுத்துக்கலாம். vy equal to uy plus ayt. நமக்கு தெரியும் uy வந்து இனிஷியல் வெலாசிட்டி vertical velocity வந்து ஜீரோ, இனிஷியல் vertical velocity ஜீரோ. ஸோ uy ஜீரோ, ay ஆனால் ஆக்சலரேஷன் due to gravity in vertical direction is g. ஸோ இந்த டேர்ம்ஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் vy equal to uy ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இது ஃபுல்லாக இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடுமா. ஸோ vy இஸ் ஈக்குவல் டு ஜிடின்னு ஆகிடுது. ஸோ vx என்ன கண்டுபிடிச்சோம், vx ஈக்குவல் டு u, vy ஈக்குவல் டு ஜிடி. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா நம்மளுக்கு ரிசல்டன்ட் வெலாசிட்டி கிடைக்கும். ஹென்ஸ் த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் அட் எனி இன்ஸ்டன்ட் இஸ் கிவன் பை, இப்போ vx இஸ் ஈக்குவல் டு u. ஸோ இது எந்த டைரக்ஷனில் இருக்கும், எக்ஸ் டைரக்ஷனில். நமக்கு தெரியும் எக்ஸ் காம்பனன்ட்னா ஐன்னு எடுத்துப்போம், அதுவே ஒய்னா ஜேன்னு எடுத்துப்போம், நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ விஎக்ஸ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது யூஐன்ற யூனிட் வெக்டராலையும், ஜிடி அதாவது ஒய் டைரக்ஷனில் இருக்குது ஜே கேப்ன்ற யூனிட் வெக்டராலும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன புரியும், இது எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது இது ஒய் டைரக்ஷனில் இருக்குன்னு. ஸோ நம்மளுக்கு ரிசல்டன்ட் வெலாசிட்டி v இஸ் ஈக்குவல் டு ui கேப் ப்ளஸ் ஜிடி ஜே கேப். So the speed of the particle at any instant t is given by v is equal to root of vx square plus vy square. So vx square என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், vx is uன்றதுனால vx square u square பண்ணலாம். அதே மாதிரி vy square, vy என்ன gt. So vy square is g square t square. So v is equal to root of u square plus g square t square. So this term gives us the resultant velocity. அதாவது என்னது, v is equal to root of u square plus g square t square தான் உங்களுக்கு ரிசல்டன்ட் வெலாசிட்டி. ஸோ ஸ்பீட் பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ரொஜெக்டைல் வந்துச்சு இல்லையா, அதோட ஸ்பீட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் when it hits the ground பார்க்கலாம். the horizontal component velocity of the projectile remains the same, vx equal to u. ஸோ horizontal component அதே தான் இருக்கும். the vertical component velocity of the projectile at time t is, ஸோ நம்ம வெர்டிகல் காம்பனண்ட் விஎக்ஸ் வந்து யூ நம்ம கண்டுபிடிச்சதுனால அது எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ஆனால் விஒய் என்னன்னு கண்டுபிடிச்சோம், ஜிடின்னு கண்டுபிடிச்சோம். ஸோ டி வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ரூட் ஆஃப் 2h/g. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், ரூட் ஆஃப் 2h/g. ஸோ இது வந்து ஜினா ரூட் ஜி இன்ட்டு ரூட் ஜி இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து ஜி உள்ளே இருக்கிறதுனால ரூட்டில் இது கேன்சல் ஆகினா இந்த ரூட் ஜி இன்ட்டு ரூட் ஜின்ற ஒரு ரூட் ஜி இருக்கும், ஜி இந்த மாதிரி ஆகிடுது. ஸோ ரூட் ஆஃப் 2h/g 2hg.
இப்போ ஜியில் வந்து 2 ரூட் ஜி உங்க மல்டிப்ளை பண்ணால் வெறும் ஜி. ஸோ இந்த ரூட் ஜியை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு ரூட் ஆஃப் 2hgன்னு கிடைக்குது. ஸோ என்னோட விஒய் என்ன, விஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2hg. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து எழுதலாம். அதாவது விஎக்ஸ் யூவாகவும் விஒய் வந்து ரூட் ஆஃப் 2hgயும் கம்பைன் பண்ணி எழுதுனா நமக்கு ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் ப்ரொஜெக்டைல் கிடைக்கும். ஸோ ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் when it reaches the ground is v is equal to root of u square plus 2gh. So this gives the speed of the particle. So இதோட உங்களுக்கு horizontal projectile motion முடியுது. So அடுத்த வீடியோல நம்ம angular projectile motion பார்க்கலாம்.